அங்க தேசம் போகணும். நீங்க யாரு என்ன ஊரு எதுக்கு வந்தீங்க? ஒரு நாளைக்கு 2 ஊசி போட்டுட்டு நீங்க யாரு என்ன ஊரு எதுக்கு வந்தீங்க? சிலை போல அமர்ந்திருந்தீங்களே யாரு யாருங்க? எப்பவுமே பொண்ணு எடுங்கன்னு நம்ம பேசுறோம். நாம தான் இந்த பையன் கிடையாது. நாம என்ன பொண்ணு சொல்றோம். பொம்பளை பார்த்தா எதை போறாங்க. ஆமா பார்த்தா பாஞ்சா நான் 4 பாஞ்சா அதை கேட்டாங்க. 8 வீடு நான் பாஞ்ச, நீ 4 வீடு பாஞ்ச. நல்லதை செய்யற மாதிரியே பெரிய பெரிய பண்ண வெட்டிட்டு வர 8 வீடு எங்க பாஞ்ச? ஒரு பெண்ணானவள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்வது ஒரு அரசனுடைய நமக்கு என்ன அவசியம்? எங்க வனத்துல வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க யாரு? நீங்க எதுக்காக எங்க வனத்துக்கு வந்தீங்க? நாம வந்து நம்முடைய வேட்டையாடி வந்தோம், வந்திருந்தோம் கலப்பு உட்கார்ந்து. ஏண்டா இதே அவங்க அம்மா போன வராது. எங்க அம்மா சென்று உருவாக்கின வனம் இது. ஆமா எங்க அம்மா கொம்பல குத்திடுவா. பாபா இந்த ஊரு தேசமோ இருப்பது இந்த வாசமோ யாரு என்ன அதை சொல்லு. மூந்தாங்க வாயா முகந்தாண்டா முகந்தான் அவரு முகந்தான் நீ முகந்தான். என்ன சொல்றேன் இத வச்சுக்குவா. இந்த 10 ரூபாய் லஞ்சமா வச்சுக்க. அம்மா இருக்கிறது அந்த பையன்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் இல்ல அந்த மாதிரி கல்ச்சர் தான் உனக்கு கொண்டாட்டே இருக்கும். ஏன் சொல்றது கேளா? நாமளும் எவ்வளவு நாளைக்கு தான் காட்டிலேயே கிடக்குறது. ஒரு 4 நகரம் போனா 4 கடை கண்ணி பார்க்கலாம், 4 மனுஷங்களை பார்க்கலாம். எம்மா நாளைக்கு அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதனால எங்க அம்மா இருக்கிறத மட்டும் நீ சொல்லக்கூடாது. நான் சொல்லவே மாட்டேன். அதுக்குதான் இந்த 10 ரூபாய் லஞ்சம். நான் சொல்லுவேன் அம்மா கிட்ட. அதனால இதை வச்சுக்கிட்டு சொல்லாம என் தோழி சொல்ல மாட்டா. சரியா? அந்த ஆளை கூப்பிட நான் சொல்லி நான் சொல்றதுக்கு எது சொன்னாலும் ஆ சொல்லிடணும். ஊன் சொல்லிடணும்டா. நான் எது சொன்னாலும் நீ ஊன்னும். ஏங்க இங்க வாங்கல நான் என்ன சொல்றேன்னா எங்க அப்பா பிறந்த ஊரு இங்கதான் பக்கம் தான் வானவரெட்டி. யாரு உங்க அப்பா? ஆமா பாலத்துல கூட வானவரெட்டி இருக்கும். அது நீ சொல்லக்கூடாது இருக்கு. அப்ப நீ சொல்ல வானவரெட்டில உங்க அப்பா? ஆமா வானவரெட்டி. வனம் என்ன காடு அதான் வானவரெட்டி. அது ஊர் பேரு. எங்க அப்பா பிறந்த ஊரு அந்த ஊரு தான். ஆமா எங்க அப்பா பேரு வரதராஜ். உங்க அப்பா பேரு? எங்க அப்பாவோட தொழில் என்னன்னா வியாபாரி, கறி வியாபாரி, கறி வியாபாரி. வண்டிக்கறி வியாபாரம் பண்றது வாழ்றது. அப்படி இருந்தா உங்க அப்பா அங்க எங்க அப்பா இருக்கிறாரு. ஒரே பேர்ல 7 பேர் இருக்கான்.
ஒரே மூஞ்சி மாதிரி ஒன்று சிலா செட்டு மாதிரி 7 பேர் இருக்கான். ஆமான்னு சொல்லு. அவன் யாரும் அவன் உள்ள இருக்கான், உனக்கு தெரியாது. ஆமான்னு சரி ஆமா. எங்க அப்பா அப்படியா? எங்க அம்மா ஊர் வந்து சங்கராபுரம் பக்கம் ஊர் ஜவுளி குப்பம், பேரு திருமலை குப்பாய், நாங்கெல்லாம் குப்புன்னு கூப்பிடுவோம். எங்க அம்மாவோட தொழில் என்னன்னா கருவட்டு வியாபாரி. உங்க அம்மா ஆமா பண்ணிக்கிறியா பாரு. ஆமாங்க. ஒரு நாள் சின்ன சேலம் சந்தைக்கு எங்க அப்பாவும் கறி எடுத்துட்டு வந்தாரு, எங்க அம்மாவும் கருவாடு எடுத்துட்டு வந்தாங்களா. எங்க அப்பா முகத்துக்கும் எங்க அம்மா முகத்துக்கும் 2 பேரும் மனம் ஒத்து போச்சு. ஆமா 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டோம். இருங்க கோவம் வந்து நாங்க என்ன பேசுறது இல்ல. ரெண்டு பேரும் மனம் ஒத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. ரொம்ப நாளா குழந்தையே இல்ல. இந்த நாத்தத்துக்கு நாத்தம் ஒத்துக்கல. கடந்த காணகத்தில் இப்பேற்பட்ட பொருள் சேர்ந்தது யார் போடுறான்? அதை தெரியாதா? எனக்கு தெரிஞ்சா சரியான சென கரடி. அது குட்டி போல அலைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா காட்டுல வந்து ஒரு மரத்தோட தலை பூரா உழுந்து போச்சு. அது நெய்ல பார்த்துட்டு அலையுது. அதான் கத்து. ஆமா. அதனால ரொம்ப நாள் குழந்தை இல்லையா. ஒரு நாள் இந்த சராதேவி அம்மனுக்காக இந்த வனத்திற்கு வேண்டுதல் வச்சாங்க. யார்? இந்த வேண்டுதல் வச்சாங்களா. அந்த அம்மாவுடைய அருளால நான் மட்டும் ஒரே ஒரு பொண்ணு பிறந்தேன். பிறந்த உடனே எங்க அம்மா என்ன நினைச்சாலும் தெரியல, இவன் ஊரா போய் கண்டதெல்லாம் நக்குறான் அப்படின்னு எங்க அம்மா கோச்சிக்கிட்டு